உலகில் அழியாத தொன்மையான மொழி தமிழ் மொழி என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். தேவாரம் திருவாசகத்தை விசை வடிவில் கொண்டு செல்லும் வழிமுறைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தல். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழிசை சவுந்தரராஜன் சந்திப்பு. கூட்டணியில் தேமுதிக நிலைமை, பாஜகவுக்கு ஒதுக்கிய தொகுதிகள் குறித்து ஆலோசனை. அதிமுக பாமக கூட்டணி என்பது இயற்கையான கூட்டணி என ராமதாஸ் விளக்கம். ஜூலையில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் என அன்புமணி ராமதாஸ் உறுதி. ஐஎன்எக்ஸ் முறைகேடு வழக்கில் ப. சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த மத்திய அரசு அனுமதி. ஓரிரு நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என அமலாக்கத்துறை தகவல். தீவிரவாதம் தொடரும் வரை உலகில் அமைதி நிலவ சாத்தியம் இல்லை என பிரதமர் மோடி பேச்சு. விரைவில் கணக்கை முடித்துவிடலாம் எனவும் பாகிஸ்தானுக்கு மறைமுக எச்சரிக்கை. தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்கள் இசை வடிவில் கொண்டு செல்ல வழிமுறைகள் மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விருப்பம் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி தேவாரம் திருவாசகம் நூல்களின் சிறப்பு இயல்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். அந்த நூல்கள் இசை வடிவில் கொண்டு வர வழிவகைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இசை, ஓவியம், சிற்பம், நாட்டுப்புற கலைகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வமும் வழங்கினர். இந்த விழாவில் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, மாஃபா பாண்டியராஜன், ஆர். பி. உதயகுமார், ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர். நானிலிருந்து எழுந்த ஓசையிலிருந்து யாழும் வண்டு துளைத்த மூங்கிலின் வழியே காற்று புகுந்து எழுந்த நாதத்தால் குழலும் இயற்கை வழி வந்ததே இசை. தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்கின்றார் திருநாவுக்கரசர். ஏலிசையாய் இசை பயனால் என்று இறைவனை வியக்கிறார் சுந்தரர். மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் அவன் கடவுளாகவே கருதப்படுவார். அந்த மனிதன் தன்மை அடைவதற்கு முதலில் நாம் எல்லோரும் ஒன்று என்ற எண்ணம் உண்டாக வேண்டும். நம் எல்லோரையும் ஒன்ற வைக்கும் ஆற்றல் இசைக்கு உண்டு. நாம் எல்லோரும் பல வகையில் வேறுபட்டிருந்தாலும் ஒருவர் பாடும்போதோ அல்லது இசைக்கருவி இசைக்கும் போதோ அதில் ஒன்றி அனைவரின் கண்களில் நீர் பெருகுவதை காண்கிறோம். இசைக்கு நாம் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தி உண்டு என்பதை இது தெளிவாக்குகிறது. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜக போட்டியிட விரும்பும் தொகுதிகள் பட்டியலும் அதிமுகவிடம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேமுதிகவை இழுக்க அதிமுக சார்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே இன்று பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அதிமுக கூட்டணியில் தேமுதிகவின் நிலை பற்றி அறியவும் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி திட்டமிட்டு நிறைவடைந்து வெற்றிகரமாக இணக்கமாக நட்புறவோடு போய்கொண்டிருக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இல்ல வெற்றி பெற்றுதான் ஆகும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இன்னைக்கு பேசினது கூட்டத்தை பற்றி. நாளைய கூட்டம் என்ன ஏற்பாடு, மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் வருகின்ற சமயத்தில் முதலமைச்சர் அவர்களெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். அதை பற்றிய கூட்டம் தான். அதை திட்டமிடுவதற்காக மட்டும்தான் நான் வந்து தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இணக்கமான சூழ்நிலை வரும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் தேச நலனில் அக்கறை கொண்டவர்கள். இன்று தேச நல அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் மோடி அவர்களின் தலைமையை தான் ஏற்றுக்கொள்வார்கள். திமுக சார்பில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என திமுக தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு வரும் 25ஆம் தேதி முதல் அண்ணா அறிவாலயத்தில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியிட விரும்புவோர் விண்ணப்ப கட்டணமாக 25,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதிக்குள் தலைமைக் கழகத்தில் சேர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ள அன்பழகன் 21 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களும் மேற்கண்ட காலகட்டத்திலேயே விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என அறிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் கொள்கைகளை விட்டுத்தரப் போவதில்லை என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் இன்று நடைபெற்றது. அப்பொழுது பேசிய அவர், கூட்டணி விஷயத்தில் நாணல் போல் வளைந்தாலும் கொள்கை மாறாமல் இருப்பதாக தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கட்சியின் கொள்கைகளை விட்டுக் கொடுக்கப் போவது இல்லை என்றும் 40 தொகுதிகளிலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். கொள்கையை நாம் எந்த காலத்திலும் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து கூட்டணி வைத்த போதும் நாம் நம்முடைய கொள்கையை விட்டுக் கொடுத்ததில்லை. கொள்கைகளை நாம் கேட்கும் கூட்டணி சேரும் பொழுது கொஞ்சம் நாடலாய் கொஞ்சம் உடையும், அவ்வளவு. ஆனால் கொள்கை இருக்கும். நம்முடைய கொள்கை எப்பொழுதும் கொள்கையை விட்டு நாம் பேரம் பேசுவதில்லை. 10 அம்ச கோரிக்கையை அன்புமணி அழகாக ஒவ்வொன்றையும் இங்கே சொன்னாரே. ஆனால் இது வேறு ஒரு கட்சியாக இருந்தால் இதையெல்லாம் சொல்லுவார்களா? 40 தமிழ் இனத்தை அழித்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை தோற்கடிப்பதே நோக்கம் என்பதால்தான் காலத்திற்கேற்றபடி கூட்டணி அமைத்திருப்பதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மருங்காபுரி ஒன்றிய பகுதியில் மக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்ற தம்பிதுரை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், குடும்ப அரசியல் கட்சி நடத்துபவர்கள் வெற்றி பெறுவது நாட்டிற்கு நல்லது அல்ல என்று தெரிவித்தார். தமிழ் இனத்தை அழித்த காங்கிரஸ் திமுக கட்சிகள் வரக்கூடாது என்பதுதான் தங்கள் நோக்கம் என்றும் குறிப்பிட்ட அவர், மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்தது உண்மைதான் என்றும் ஒப்புக்கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும். அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவி அம்மாவர் காலத்திலிருந்தே, புரட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடாது. அவர்கள் ஒரு குடும்ப அரசியல் நடத்துகிறார்கள். ஆகவே அத்தகைய ஒரு கட்சி வெற்றி பெறுவது நாட்டுக்கு நல்லதில்லை என்பதற்காகத்தான் இந்த அதிமுக என்பது உருவாக்கப்பட்டது. 1.5 தமிழர்கள் இலங்கை தமிழ் கொல்லப்பட்டதற்கு காரணம் அன்றைய அந்த போர். அந்த போருக்கு உதவியது இந்திய அரசு. அந்த நேரத்தில் இந்திய அரசு. அன்று இந்திய அரசு யாரு? யூபி அரசாங்கம். யூபி அரசு அங்கம் வைத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் அங்கம் வைத்தது. இப்படி பல்வேறு நம்முடைய இனத்தையே அழிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த இயக்கம் மீண்டும் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். முதல் கொள்கை. தேர்தல் விளையாட்டு முடிவடைந்த பின்னர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தானுடன் விளையாடுவது பற்றி முடிவு எடுப்போம் என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரதமர் மோடி கன்னியாகுமரி வருகை தருகிறார். இதையொட்டி அவர் கலந்து கொள்ளும் விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி மைதானத்தை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிக தங்களது கூட்டணிக்கு வரும் என தெரிவித்தார். பசுமை பட்டாசு உற்பத்தி சிவகாசியில் மிக விரைவில் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். நிச்சயமாக சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்க்கப்படும். ஏற்கனவே இதுக்காக நம்ம பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். சீன பட்டாசுகள் வரக்கூடியதை 2014 ஆட்சிக்கு உடனடியாகவே அதை தடுத்த பெருமை நமக்கு தான் உண்டு. அது தொடர்ந்து இதுவரைக்கும் சீன பட்டாசுகள் விற்பனைக்கு நம்ம அனுமதிச்சது கிடையாது. சீன பட்டாசுகள் வரத்தை நம்ம முழுக்க தடை பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் இருந்துகிட்டு. ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த சிபிஐக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2007ஆம் ஆண்டு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது மத்திய நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு வெளிநாட்டு முதலீடுகளை பெற சட்டவிரோதமாக அனுமதி அளித்ததாகவும் இதற்காக பணம் கை மாறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவன உரிமையாளர்களான
பீட்டர் மற்றும் இந்திராணி முகர்ஜி ஆகியோரிடம் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் இருந்து வருகிறார். இதனிடையே இவ்வழக்கில் குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திராணி முகர்ஜி தான் அப்ரூவராக மாற விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த ஜனவரி 21ஆம் தேதியில் சிபிஐ மத்திய அரசிடம் அனுமதி கேட்டது. ஆனால் விசாரணை நடத்த ஜூலை 3ஆம் தேதி வரை டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த சூழ்நிலையில் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த சிபிஐக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து சிதம்பரம் மீது ஓரிரு நாட்களில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் வேளையில் ப. சிதம்பரம் மீதான பிடியை இறுக்க மத்திய அரசு அடுத்தடுத்து நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி இதனை ஒருபொழுதும் மோடி ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவும் சாடினார். டெல்லி JLN உள்விளையாட்டு அரங்கத்தில் பல்கலைக்கழக மாணவர்களுடன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். அப்பொழுது பேசிய அவர், ரஃபேல் ஊழல், வேலையில்லா திண்டாட்டம் தொடர்பாக பிரதமர் மோடி விவாதம் நடத்த தயாரா என கேள்வி எழுப்பினார். மாணவர்களின் கல்விக் கடனை ஏன் ரத்து செய்யவில்லை என வினா எழுப்பிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பட்ஜெட்டில் கல்விக்கான நிதியை அதிகரிப்போம் என்றும் தெரிவித்தார். தொழிலதிபர்கள் கடன்கள் மட்டும் தள்ளுபடி செய்யப்படுவதாக கூறிய ராகுல் காந்தி, மத்திய பாஜக அரசு தொழிலதிபர்கள் நலனுக்காக மட்டுமே செயல்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு மீதும் ராணுவ வீரர்கள் மீதும் நம்பிக்கை வையுங்கள், விரைவில் பாகிஸ்தான் கணக்கை முடித்துவிடலாம் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் டோங் என்ற இடத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வந்த பிரதமர் மோடிக்கு மாநில பாஜக தலைவர்கள், நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் திரண்டிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி, புல்வாமா தாக்குதலில் வீரர்கள் உயிரிழந்ததை குறிப்பிட்டு உலகில் தீவிரவாதம் தொடரும் வரை அமைதி நிலவ சாத்தியமில்லை என்று கூறினார். காஷ்மீரில் தீவிரவாதம் மனித நேயத்துக்கு எதிரானவர்களுடன் போராடி வருவதாக கூறிய பிரதமர் மோடி, காஷ்மீர் மக்கள் இந்தியாவில் எங்கும் தாக்கப்பட்டாலும் பாதுகாக்கப்பட வேண்டியது நமது கடமை என்றும் தெரிவித்தார். காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, மத்திய அரசு மீதும் ராணுவ வீரர்கள் மீதும் நம்பிக்கை வையுங்கள், விரைவில் கணக்கை முடித்துவிடலாம் என பாகிஸ்தானுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார். தசை சிதைவாலோ பக்கவாதத்தாலோ முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட நகரும் வண்டிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். பக்கவாதம் அல்லது தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டு ஏராளமானோர் செயல்பட முடியாமல் முடங்கியுள்ளனர். அவர்களுக்கு மறுவாழ்வு தரும் விதமாக தமிழக அரசு மோட்டார் பொருத்தப்பட்ட நகரும் வண்டிகள் வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இதன்படி 1000 பயனாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட நகரும் வண்டிகளை வழங்கிடும் அடையாளமாக 5 பேருக்கு முதலமைச்சர் வழங்கினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அமைச்சர் சரோஜா ஆகியோர் உடனிருந்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஓய்வு பெற வேண்டிய T.K. ராஜேந்திரன் எவ்வாறு தற்போது செயல்படுகிறார் என்பது குறித்து பதிலளிக்குமாறு தலைமை செயலாளருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. காவல் கண்காணிப்பாளர்கள், DIG-க்கள், IG-க்கள், கூடுதல் DGP-க்கள் அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது தொடர்பான பரிந்துரைகளை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்தது. இதனை ஆய்வு செய்த மத்திய உள்துறை அமைச்சகம், தமிழகத்தில் DGP-யாக உள்ள T.K. ராஜேந்திரன் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை DGP-யாக ராஜேந்திரன் நீடிப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணியிலிருந்து ஓய்வு பெறும் நாளில் DGP-யாக ராஜேந்திரனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து உள்துறை அமைச்சகத்துக்கே தெரியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக 2 ஆண்டுகளில் தகவல்களை T.K. ராஜேந்திரன் அனுப்பியதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து திங்கட்கிழமைக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழக தலைமை செயலாளருக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லிக்கு மாநில அந்தஸ்து வழங்கக் கோரி மார்ச் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் இருக்கப் போவதாக அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார்.
டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்குவதில் மோடி அரசு அநீதி இழைத்தது குறித்து ஆம் ஆத்மியினர் பிரச்சாரம் செய்வார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் மோடி ஏற்கனவே உறுதி அளித்தபடி டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என வலியுறுத்திய கெஜ்ரிவால், அருணாச்சல மாநில மக்களின் மாநில அந்தஸ்து கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்த மோடி டெல்லிக்கு ஏன் தர மறுக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். டெல்லிக்கு மாநில அந்தஸ்து கோரி மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாகவும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கார்பெட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் படோகி மாவட்டத்தில் கலிகார் மான்சூரி என்பவருக்கு சொந்தமான கார்பெட் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஊழியர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. வெடி விபத்தில் ஆலையின் அருகில் இருந்த 3 வீடுகள் இடிந்து தரைமட்டமாக்கின. 10 பேர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 6 பேர் தீக்காயங்களுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியிருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மும்பை ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு விமானத்தை கடத்தப் போவதாக மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்ததை அடுத்து அனைத்து விமான நிலையங்களும் உச்சகட்ட பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. மும்பை விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரிகளுக்கு இன்று தொலைபேசி வாயிலாக கிடைத்த தகவலில் இந்திய ஏர்லைன்ஸ் விமானம் பாகிஸ்தானுக்கு கடத்தப்படும் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மிரட்டலை அடுத்து இந்தியாவில் இருந்து புறப்படும் அனைத்து விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள துணை ராணுவ படையினர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுமாறு விமான போக்குவரத்துக்கான பாதுகாப்பு அமைப்பு உத்தரவிட்டுள்ளது. இது தவிர விமான நிலையங்களுக்குள் பார்வையாளர்களை அனுமதிப்பதில் கட்டுப்பாடு, வாகனங்களை தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிப்பது, முக்கிய நுழைவு வாயிலேயே அனைத்து பயணிகளும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுவது உள்ளிட்ட முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்தும் கடைபிடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 150க்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து நாசமாக்கின. பெங்களூர் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள ஹலங்கங்கா விமானப்படை தளத்தில் ஏரோ இந்தியா எனப்படும் இந்திய விமானங்கள் தொடர்பான 12ஆம் ஆண்டு கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் 232 நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட 63 விமானங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமானங்களின் கண்கவர் சாகச நிகழ்ச்சிகளையும் அங்குள்ள நவீன ரக விமானங்களை பார்வையிடுவதற்காகவும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கண்காட்சிக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கண்காட்சியை காண வந்தவர்களின் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 150க்கும் மேற்பட்ட கார்கள் தீயில் எரிந்து நாசமாக்கின. தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது புகை மண்டலமாக காட்சியளித்தது. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தீ விபத்து காரணமாக விமான கண்காட்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளில் உறுதி ஏற்போம் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற தொண்டர்கள், நிர்வாகிகள் உறுதியேற்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. வெற்றிக்காக பாடுபடுவோம் என்றும் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளில் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்றும், அயராது உழைத்து வெற்றி மாலையை ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் சமர்ப்பிக்க உறுதி ஏற்போம் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டிவனம் சாலை விபத்தில் உயிரிழந்த எம்பி ராஜேந்திரன் உடலுக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் தொகுதி அதிமுக எம்பி ராஜேந்திரன் இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் காரில் ஜக்காம்பட்டி வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்னை சென்று கொண்டிருந்தார். கார் விழுப்புரம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென நிலை தடுமாறி சாலை தடுப்பில் மோதியது. இந்த விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த எம்பி ராஜேந்திரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கார் ஓட்டுநர் மற்றும் எம்பியின் உறவினர் 2 பேர் படுகாயங்களுடன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ராஜேந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விழுப்புரம் வந்தனர். திண்டிவனம் மருத்துவமனை வளாகத்தில் வைக்கப்பட்ட ராஜேந்திரன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்.
விழுப்புரம் அதிமுக எம்பி ராஜேந்திரன் மறைவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், விழுப்புரம் தொகுதி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். அனைவரிடமும் விருப்பு வெறுப்பின்றி அன்புடன் பழகும் பண்பாளர் என்றும் தொகுதி மக்களின் பேரன்பை பெற்றவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜேந்திரனை இழந்து வாடும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் கூறியுள்ளார். மேலும் ராஜேந்திரனின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற இறைவனை வேண்டுகிறேன் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் தொகுதி அதிமுக எம்பி திண்டிவனம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தார். அவரது பொது வாழ்க்கை குறித்து தற்பொழுது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஆதனப்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்த விவசாயி சுப்பராயன் பாக்கியம் தம்பதிக்கு 1956ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் ராஜேந்திரன். BA தமிழ் படித்த ராஜேந்திரன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதனப்பட்டு கிளை செயலாளராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கி வானூர் ஒன்றிய இணைச் செயலாளராக பதவி வகித்தார். பின்னர் விழுப்புரம் மாவட்ட விவசாய அணி இணைச் செயலாளராக பணியாற்றினார். 2001 முதல் 2006ஆம் ஆண்டு வரை விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக செயல்பட்டு வந்தார். இதனையடுத்து மறைந்த ஜெயலலிதாவால் கடந்த 2014ஆம் ஆண்டு விழுப்புரம் மக்களவைத் தொகுதியின் வேட்பாளராக ராஜேந்திரன் அறிவிக்கப்பட்டார். அந்த தேர்தலில் ராஜேந்திரன் 4,82,704 வாக்குகள் பெற்று விழுப்புரம் தொகுதி மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் முத்தையனை 1,93,367 வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜேந்திரன் தோற்கடித்தார். மறைந்த ராஜேந்திரனுக்கு சாந்தா என்ற மனைவியும், திவ்யா, தீபிகா என்ற மகள்களும், விக்னேஷ் என்ற மகனும் உள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளில் இன்றும் நாளையும் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம் உள்ளிட்ட திருத்தப் பணிகள் மேற்கொண்ட பின் கடந்த மாதம் 31ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் கடைசி வாய்ப்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பின் பேரில் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதில் 18 வயது பூர்த்தி அடைந்தோரை புதிதாக சேர்த்தல், பெயர் நீக்கம் செய்தல், திருத்தம் மற்றும் முகவரி மாற்றம் செய்தல் போன்றவை மேற்கொள்ளப்பட்டன. புதிதாக பெயர் சேர்த்தல், பெயர் விடுபட்டவர்கள் சேர்க்கலாம், அப்புறம் ஷிஃப்டிங்கு, அப்புறம் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கம், வேறு விலாசத்துக்கு போகிறவங்களும் இங்கே பதிவு செஞ்சுட்டு அங்கே நான் மாற்றி எழுதிடுவோம். நம்ம கழகத்தின் சார்பாக நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் 90% முடிஞ்சு விட்டது. இன்றைய அளவில் இது வரைக்கும் ஒரு 250 பேர் பேர் சேர்த்துருக்காங்க. அதாவது சிறப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக விறுவிறுப்பாகவும் பொதுமக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு பிறகு திராவிட கழக தலைவராக கலி பூங்குன்றன் செயல்படுவார் என கி. வீரமணி அறிவித்துள்ளார். தந்தை பெரியாருக்கு பின் திராவிட கழக தலைவராக கி. வீரமணி பொறுப்பேற்றார். திராவிட கழக கொள்கையின்படி தேர்தல் அரசியலில் ஈடுபட போவதில்லை என்ற முடிவை தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் தனக்கு பிறகு திராவிட கழக தலைவராக கலிய பூங்குன்றன் செயல்படுவார் என கி. வீரமணி அறிவித்துள்ளார். கலி பூங்குன்றன் கி. வீரமணியோடு திராவிட கழகத்தில் நீண்ட நாட்களாக பணியாற்றி வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசலில் சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே புனித அந்தோனியார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, மணப்பாறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசலில் இருந்து ஒன்றின் பின் ஒன்றாக சீறிப்பாய்ந்த காளைகளை காளையர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர். இதில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளையர்களின் உரிமையாளர்களுக்கும் தங்கம், வெள்ளி, கட்டில், பீரோ உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். போட்டி நடைபெற்ற பகுதியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அருமை ஃபர்ஸ்ட் செகண்ட் அழகு 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 ஆஹா அருமை சூப்பர் சூப்பர் ஸ்போர்ட்டி சூப்பர் சூப்பர்யா ஏய் கேளுங்க அப்படா வாடா வாடா எல்லாரும் சதீஷ் மாடு